இன்னொன்று இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ரொம்ப மிக சிறந்த பெருமை என்னன்னா, சிவபெருமானுக்கு பின் பக்கத்தில் வந்து நீங்கள் உமாதேவியும் சிவபெருமானையும் கல்யாண திருக்கோலத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது அவங்க வந்து கல்யாண திருக்காட்சியில் இங்கே வந்து நமக்கு காட்சி தராங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்தில் உலகத்து உயிர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு கைலாயத்திற்கு போயிடுது. ஏன்னா எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழித்து 3 தொழில்களை செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய சிவபெருமானின் திருமணத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அவாவினாலே எல்லா உயிர்களும் கூடிடுது. அதனால வடதிசை உயர்ந்துருது. வடதிசை உயர்ந்ததுனால தென் திசை தாழ்ந்துருது. தென் திசை தாழ்ந்த உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த தென் திசையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் சமமான ஒரு உயிரை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒருவரை படைத்தாக வேண்டும் சொல்லி அகத்தியர் அப்படிங்கிற ஒரு குருமுனியாகிய குள்ளமுனியை படைத்து அவரை வந்து தென் திசை நோக்கி போகும்படி பணிக்கிறாரு. ஆனா அகத்தியர் தென் திசையை நோக்கி நான் போனேன்னா நான் எப்படி சிவபெருமானினுடைய திருமணத்தை கண்டு என்னுடைய இந்த பிறப்பினுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து நான் எப்படி சிவபாதம் அடைவது அப்படின்னு சொல்லி அகத்தியர் கேட்கிறாரு. கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, நீ எந்த இடத்திற்கு போனாலும் இங்கு கைலாயத்தில் திருமண காட்சி நடக்கிற போது உனக்கு நேரடியா அங்க காட்சி உனக்கு தென்படும். அதாவது லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த காட்சி வந்து உனக்கு காட்டுவிக்கப்படும் சொன்ன உடனேயே அகத்தியர் இங்க வராரு. வருகிற போது வேதாரண்ய பகுதியை அடைகிற நேரத்திலே உமாதேவியாருக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிலை வருது. அந்த நிலையோடு இங்கே வந்து காட்சி தராரு.